அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் உள்ள 1635 சிபிஎஸ்இ பள்ளிகளில் 15.2 லட்சம் மாணவர்கள் மட்டுமே மும்மொழி படிக்கின்றனர் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருக்கிறார். தமிழகத்தில் 1.09 கோடி மாணவர்கள் 58,779 பள்ளிகளில் மாநில பாடத்திட்ட கல்வியை தேர்வு செய்துள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருக்கிறார். எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய 3வது மொழிக்கான எந்த ஒரு அவசியமும் தமிழகத்தில் இல்லை எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவிடலாம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை டேக் செய்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் சிறப்பாக வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பாடத்திட்டத்தை சிதைக்கும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் மாநில பாடத்திட்ட கல்வி முறை உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சிறந்த முடிவுகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது எனவும், மனப்பாட முறையில் இருந்து விலகி கருத்தியல் வகைப்படி கற்றல் முறையை தமிழக அரசு ஊக்குவித்ததால் மாணவர்களின் துறைகளில் இந்தியாவிலும் உலகளவிலும் சிறந்து விளங்குகிறார்கள் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் 1 கோடி மாணவர்கள் 58,779 பள்ளிகளில் மாநில பாடத்திட்ட கல்வியை தேர்வு செய்துள்ளனர் எனவும், அதே நேரத்தில் சிறு எண்ணிக்கையிலான அதாவது 15 லட்சம் மாணவர்கள் மட்டுமே 1635 சிபிஎஸ்இ பள்ளிகளில் பயின்று வருகிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய 3வது மொழிக்கான எந்த ஒரு அவசியமும் தமிழகத்தில் இல்லை என திட்டவட்டமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதற்கு சான்றாக இருக்கும் என கூறியிருக்கிறார். 3வது மொழிக்கான தேவையே இருந்தால் ஏன் பெரும்பாலான மக்கள் மாநில பாடத்திட்ட பள்ளிகளை தேர்வு செய்கிறார்கள் எனவும் மத்திய கல்வி அமைச்சருக்கு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மக்கள் விருப்பத்தை புரிந்து அதை மதிக்க வேண்டும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டின் 2 மொழி கொள்கையில் ஆங்கிலம் ஏற்கனவே உள்ளது. இது மாணவர்களுக்கு உலகளாவிய வாய்ப்புகளை வழங்குவதுடன் அவர்கள் சொந்த மரபு, மொழி மற்றும் பண்பாடுடன் இணைந்திருக்கவும் உதவுகிறது எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய எக்ஸல பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் என்பது ஒரு மொழியை தாண்டி எங்கள் மூலாதாரத்துடன், வரலாற்றுடன், பண்பாட்டுடன் தொடர்பு கொள்ளும் பாலமாகும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் எங்கள் பெருமை, ஆங்கிலம் உலகத்துடன் இணையும் வழி, இதுவே நாங்கள் கடைபிடிக்கும் முன்னேற்ற வழி எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் தமிழக மாணவர்கள் இருமொழி கல்வியில் மிகச் சிறப்பாக முன்னேறி கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்களுக்கு தேவையில்லாத 3வது மொழியை கட்டாயமாக விதிப்பது ஏன் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாண்புமிகு மத்திய அமைச்சரிடம் அவர் கேட்க வேண்டிய கேள்விகள் என சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். தமிழகத்தின் கல்வி முறை ஏற்கனவே சிறந்த தொழில் முனைவோர்கள், சிந்தனையாளர்கள், கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி வரும் நிலையில் ஏன் அதனை மாற்ற வேண்டும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏன் தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரே மாதிரியான கல்விக் கொள்கையை தமிழகத்துக்கு கட்டாயமாக்க வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.